வணக்கம். ராபின் ப்ரோ ஆப்பிள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் ஐபேடை வந்து நம்மளோட மேக் இல்லைனா விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து நம்ம ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி சில ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸை வந்து நம்மளே ட்ரை பண்ணலாம். ஸோ அதிலேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகிறதோட நேரம் வந்து மிச்சமாகும். ஸோ ஹார்ட்வேர் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கடைசி ஆப்ஷன் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் தான். இல்லை அப்படின்னா நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எதர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் ஆகலாம், இல்லை அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் ஒர்க் ஆகலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஸோ ஒன் பை ஒன் வந்து நீங்க இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுங்க. ஸோ டிலே பண்ணாமல் இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ண வேண்டியது உங்களோட லைட்னிங் டு யூஎஸ்பி கேபிள் வந்து நீங்க எடுத்து க்ளோஸரா பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி எண்ட் எப்பொழுதுமே நீட்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் யூஎஸ்பியில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருந்தது அப்படின்னாலும் உள்ள பின்னுக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்கிராச்சஸ் இருந்ததுனாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். லைட்னிங் பின் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன் கேஸ் அதுல கோல்டு பிளேட்டட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது ஒன்னு இல்லனா ரெண்டு வந்து உங்களுக்கு பிளாக் மாதிரி கன்வெர்ட் ஆகி இருந்ததுனாவோ, இல்ல அது உறிஞ்சிருந்து கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பீல் ஆஃப் ஆகி உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருந்தது அப்படினாவோ, ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டியூவல் சைடுல நீங்க எந்த பக்கம் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். நீங்க அதுல எந்த சைடு வந்து இந்த மாதிரி பிளாக் அடிச்சிருந்தது அப்படினாலும் உங்களுக்கு அந்த பின் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, லைட்னிங் கேபிள் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்னிங் கேபிள்ஸ் நீங்க நார்மலா சார்ஜிங்க்கு வால் அடாப்டர்ல பவர் அவுட்லெட்ல நீங்க போடும்போது உங்களுக்கு சார்ஜஸ் நார்மலா தான் ஆகும். பட் இதுவே நீங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வால் அடாப்டர் அளவுக்கு உங்களுக்கு இங்க பவர் வந்து சப்ளை கிடைக்காது சிஸ்டம்ல இருந்து. அது மேக் கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, விண்டோஸ் லேப்டாப்ஸ் ஆர் விண்டோஸ் டெஸ்க்டாப்பா இருந்தாலும் சரி. சோ அந்த அளவுக்கு யூஎஸ்பில பவர் அவுட்புட் வராததுனால உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். இது நம்பர் 1. இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த லைட்னிங் கேபிளை சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பெஸ்ட் சொல்யூஷன். சோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டியாவது லைட்னிங் கேபிள் நல்ல பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருந்தது அப்படின்னா வாங்கி புதுசு வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து புது லைட்னிங் கேபிள் மட்டும் மாத்தினீங்க அப்படின்னாவே சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ அமேசான் பேசிக்ஸோட M5 சர்டிஃபைட் கேபிள்ஸ் நான் நார்மலாக எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்க ஒரிஜினல் லைட்னிங் கேபிள் நீங்க வாங்க வேண்டாம்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆப்பிளோட M5 சர்டிஃபைட் அமேசான் பேசிக்ஸ் லைட்னிங் கேபிள் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஐபோனை வந்து நார்மலா நம்ம பாக்கெட்ல ஷர்ட் பாக்கெட் ஆர் பேண்ட் பாக்கெட்ல வச்சு எடுக்கும்போது லைட்னிங் போர்ட்டோட உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பேண்ட்ல இருக்கக்கூடிய லிண்ட், அதாவது அந்த காட்டன் வந்து லைட்டா அப்படி விட்டு விட்டு வந்துட்டே இருக்கும். நார்மலா அது மிஷின் வாஷ் பண்றதுனாலயோ இல்ல ஹேண்ட் வாஷ் பண்றதுனாலயோ தெரியல. பட் அந்த மாதிரி காட்டன் பேண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து சின்ன சின்ன காட்டன் பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது இன்கேஸ் உள்ள போயிட்டு இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு டஸ்ட் ஏரியா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அதை வந்து கிளீன் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாவே சார்ஜிங் இந்த டிஸ்கனெக்ட் ஆகிற ப்ராப்ளம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஏதர் உங்களோட ஐபோனா இருந்தாலும் சரி, ஐபேட்ல நீங்க நார்மலா வெளியில வச்சுட்டு இருக்கும்போது டஸ்ட் ஏரியால இருக்கும்போது உங்களுக்கு டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது கண்டிப்பா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸா இருக்கக்கூடாது. ஸோ ஷார்ப் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸா நம்ம சிம் எஜெக்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரேக்கு ஒரு பின் கொடுப்பாங்க இல்லைங்களா ஆப்பிளோட பாக்ஸ்ல, அந்த மாதிரி பின்ஸ் வந்து நீங்க உள்ள யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பின்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்க. பிளாஸ்டிக்ல இந்த பேப்பர் கிளிப்ஸ் வரும் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் கிளிப்ஸ் ட்ரை பண்ணுங்க. மெட்டலை வந்து உள்ள இன்சர்ட் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ பிளாஸ்டிக் கிளிப்ஸ் மூலமா ஜஸ்ட் ஒரு கார்னர்ல விட்டு இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க வந்து அப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஜென்டிலா பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் வந்து வெளியில வரும். ஒரு 2 தடவை ஊதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த டஸ்ட் வந்து வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட லைட்னிங் கேபிள் வந்து நல்லா இருக்கிற லைட்னிங் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா சிங்க் ஆயிரும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சோ இது வந்து ரெண்டாவது சொல்யூஷன். அண்ட் மூணாவது சொல்யூஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்களோட சிஸ்டம், அதாவது மேக்புக்கா இருந்தாலும் சரி, ஐமேக்கா இருந்தாலும் சரி, தென் உங்களோட விண்டோஸ் லேப்டாப்ஸ் ஆர் மற்ற கம்ப்யூட்டர்ஸா இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பா இருந்தாலும் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட் வந்து USB 3.0 போர்ட்டான்னு நீங்க பார்த்துக்கணும். இன்கேஸ் நீங்க USB 2.0ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு அது பவர் சப்ளை வந்து கொடுக்காது. ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஃப்ரீக்வெண்டா டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்க USB 3.0 போர்ட் வந்து பிகாஸ் ஒரு லேப்டாப் எடுத்துட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் லேப்டாப்ல ஜென்ரலா 4 போர்ட் இருக்கு அப்படின்னா 4மே உங்களுக்கு USB 3.0 கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஓல்டர் லேப்டாப்ஸா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், மிச்சம் 3 வந்து USB 2.0ல கொடுப்பாங்க. ஸோ அது எதுன்னு நீங்க வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்க மேக் அண்ட் மாடலை வந்து நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடியது மட்டும்தான் USB 3.0, மிச்சதெல்லாம் USB 2.0 போர்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிஃபரன்சியேஷனை தெரிஞ்சுட்டு நீங்க USB 3.0ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த frequent disconnection ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் மேக் யூசர்ஸா இருந்தாலும் சரி, விண்டோஸ் யூசர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க பென் டிரைவ் மற்ற USB ஆக்சசரிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட லேப்டாப்ல ஆர் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல இந்த ஒரு ஐபேட் ஆர் ஐபோனை மட்டும் கனெக்ட் பண்ணி பாருங்க. பவர் சப்ளை சப்போஸ் பத்தல, அதனால பேலன்ஸ் பண்ண முடியல சிஸ்டம்னால அப்படின்னா கண்டிப்பா அது லெவல் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு போர்ட்ல மட்டும் இந்த ஆக்சசரியா கனெக்ட் ஆகும்போது சஃபிஷியன்ட் பவர் கொடுக்கும். ஸோ அதனால
அதனாலேயும் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இது மெயினாக மேக் யூசர்ஸ்க்காக நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ மேக் யூசர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூஎஸ்பி சர்வீசஸ் வந்து உங்களோட மேக்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இன்கேஸ் அது சாஃப்ட்வேர் பக் இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது மேக் ஓஎஸ்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆக்டிவிட்டி மானிட்டர் ஸ்பாட்லைட் கொடுங்க, கமாண்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்லைட் சர்ச் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ஆக்டிவிட்டி மானிட்டர்னு கொடுங்க, அந்த ஆக்டிவிட்டி மானிட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். விண்டோஸில் வந்து டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மேக்ல யூஎஸ்பி டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸில் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இந்த மேக் கம்ப்யூட்டரில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில் யூஎஸ்பி டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி டீமன் எதுவோ அந்த யூஎஸ்பி சர்வீஸ் எதுவோ அது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகி நிற்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோர்ஸ் குவிட் கொடுக்கணும். ஸோ இது குவிட் கொடுத்ததுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிரும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அகைன் கமாண்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்லைட் ஓப்பன் ஆகும். டெர்மினல்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெர்மினல் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு sudo usb d -cont அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த பர்டிகுலர் யூஎஸ்பி சர்வீஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ கம்ப்ளீட் கமாண்ட் வந்து மேக்ல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நான் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன். இந்த பர்டிகுலர் கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி வந்து நீங்க கில் பண்ணது திருப்பி ஸ்டார்ட் ஆகும். நீங்க டெர்மினல்லையே கூட கில் பண்ணலாம், யூஎஸ்பி கில் பண்ணிட்டு திருப்பி இதுல ரீஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடியூன்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட் இருக்கான்னு பாத்துக்குங்க. iOS வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ரன் பண்றீங்களா அப்படிங்கறது பாத்துக்குங்க. பிகாஸ் ஓல்டர் வெர்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது பக்ஸ் இருந்தது அப்படின்னா நான் மேல சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் ட்ரை பண்ணிட்டேன், ஸ்டில் ஃப்ரீக்வெண்டா டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்க iOS அப்டேட்டும் ஐடியூன்ஸ் வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ரன் பண்றீங்களா அப்படிங்கறத செக் ஃபார் அப்டேட் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஐபோன்ல வந்து ஒரு ஐபேட்ல வந்துட்டு செட்டிங்ஸ்ல ஜெனரல்ல சாஃப்ட்வேர் அப்டேட்ல போயிட்டு அப் டு டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இந்த 5 ஸ்டெப்ஸ் இல்லாம உங்களுக்கு இன்கேஸ் இதுக்கப்புறமும் ப்ராப்ளம் சால்வ் ஆகல அப்படின்னா குட் பி உங்களுக்கு இது லைட்னிங் போர்ட்டோட ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போங்க, அவங்க டயக்னோசிஸ் பண்ணாங்க அப்படின்னா லைட்னிங் கேபிள்ல எப்படி அடிபட்டு சார்ஜ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரி இந்த லைட்னிங் போர்ட்ல ஏதாவது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களோட சிஸ்டம்ஸ்ல கனெக்ட் பண்ணி பண்ணாங்க, அது ஒர்க் ஆகுது அப்படின்னா பாசிபிளி நம்மளோட லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல தான் வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த விதத்தில் நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் நான் சொல்லிட்டு இருந்த இந்த 5 ஸ்டெப்ல ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு போறது தவிர இந்த 5 ஸ்டெப்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு ஒர்க் ஆயிருந்தது, ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா எந்த ஸ்டெப் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் புக் மார்க் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.